ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் யுவர் மைண்ட் ஆஸ் அ சர்வன்ட். அதாவது உங்களுடைய மனதை வந்து ஒரு வேலைக்காரன் போல் மாற்றணும், பண்படுத்திக்கணும். நம்ம இப்போ வீட்டுக்கு ஒரு டாக் வாங்கிட்டு வரோம். ட்ரெயின்டு டாகாக இருந்தால் அது என்ன பண்ணும்? நமக்கு சர்வ் பண்ணும். நாம் அதை ட்ரெயின் பண்ணாமல் கம்ஃபர்ட்டு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதை வாழ வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நாள் அது என்ன ஆகிடும்? அது நமக்கு பாஸாக மாறிடும் இல்லையா? அப்புறம் அதை பார்த்துக்கிறதுக்கு தான், அது சேவ் பண்ணுறதுக்கு தான் நாம் இருக்கிற மாதிரி இருக்குமோ ஒழிய அது வந்து நமக்கு காவல் இருக்காது. அதே மாதிரி தான் ஹியூமனுடைய மைண்டு. நம்ம அன்ட்ரெயின்டாக வச்சுருந்தோம்னா அது சொன்ன போக்கிலெல்லாம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கணும், அது சொன்ன போக்கில் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கணும், துணி போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாளில் அது நம்மளை டாமினேட் பண்ணி நம்மளை ஒரு கீழான நிலைக்கு இழுத்துட்டு போயிடும். அதே நாம் ஒரு ட்ரெயின்டு மைண்ட் பர்சனாக இருந்தோம் அப்படின்னா நம்ம மனதை ஆட்சி செய்யணும். அப்போ தான் நம்ம சொல்கிற பேச்சு கேட்கணும், தொழிலில் கவனமாக இருக்கணும், படிப்பில் கவனமாக இருக்கணும், நம்ம வேலையில் ஒரு டிசிப்ளினாக இருக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் மைண்ட்.